கழகம், வேலூர் மாவட்டம், விருப்பாட்சிபுரம் பகுதி செயலாளர் ராமமூர்த்தி மற்றும் செயற்குழு உறுப்பினர் கலைமதி மற்றும் வார்டு செயலாளர்கள் 52, 53, 54, 55, 58 இந்த வார்டு செயலாளர்கள் மற்றும் எல்லா நிர்வாகிகளும் சேர்ந்து இந்த மண்டபத்தில் இந்த ஒரு ஃபங்க்ஷனை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இன்னைக்கு தளபதியோட 51வது பிறந்த நாள். அந்த 51வது பிறந்த நாளை முன்னிட்டு 51 பேர் வந்துட்டு ரத்த தானம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பொதுநல சிகிச்சை, அதுவும் ஜென்ரல் செக்கப்பும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். மாத்திரையும் அவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறோம். கண் சிகிச்சை வந்துட்டு அகர்வால் ஐ ஹாஸ்பிட்டல் அவங்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதுவும் விலையில்லாத நம்ம ஏழை எளிய மக்களுக்கு நலம் பெறணும்னு சொல்லிட்டு இந்த ஏற்பாடு பண்ணியிருக்கோம். தளபதி அவர்கள் 2026 சிஎம் ஆகணும். அவர் வந்து கண்டிப்பாக சிஎம் ஆகணும். அவர் வந்து ஆட்சியில் உட்காரணுன்ட்டு நாங்கள் கடவுளை வேண்டிக்கிறோம். நன்றி. வேலூர் மேற்கு மாவட்டம் தமிழக வெற்றி கழகம், வேல்முருகன் அண்ணா வந்து இந்த 51 விஜயோட 51வது பிறந்த நாளை முன்னிட்டு 51 பேருக்கு அன்னதானமும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இங்கே 51வது பிறந்த நாளை முன்னிட்டு 51 பேர் இங்கே ரத்த தானம் கொடுத்துருக்காங்க. இலவச கண் சிகிச்சை மற்றும் பொது மருத்துவமும் இங்கே வந்துட்டு பார்த்துட்டு அவங்களுக்கு டேப்லெட்ஸும் கொடுத்துட்ருக்காங்க. இதை ஏற்பாடு பண்ண எல்லா வார்டு நிர்வாகிகளுக்கும் செயலாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேல்முருகன் அண்ணா வந்துட்டு காலையில் இதை ஏற்பாடு ஸ்டார்ட் பண்ணிட்டு இங்கே ஒவ்வொருத்தரும் ரத்த தானம் பண்ணவங்களுக்கு ஃப்ரூட்ஸு அப்புறம் ஜூஸஸ்லாம் கொடுத்துட்டு போயிருக்காரு. இப்போவும் இன்னும் நெக்ஸ்ட் அன்னதானம் வந்துட்டு நடக்க இருக்கு. இந்த எல்லாருமே சேர்ந்து இப்போ நெக்ஸ்ட் அன்னதானம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. 500 பேருக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. தளபதி அவர்கள் 2026 சிஎம் ஆக எங்களுடைய வேண்டுதல்களை தெரிவித்துக் கொள்ளும். நன்றி. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தளபதி விஜய். அனைவருக்கும் வணக்கம். தளபதி அவர்களின் 51வது பிறந்தநாளை முன்னிட்டு விருப்பாட்சிபுரத்தில் நாங்கள் 59 பேருக்கு இரத்த தானம் நாங்கள் செய்துள்ளோம். அது மட்டும் இல்லாமல் கண் சிகிச்சை முகாம் மற்றும் அன்னதானமும் நாங்கள் செய்துள்ளோம். 51வது பிறந்தநாளை முன்னிட்டு நாங்கள் இன்னும் நிறைய சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்துடன் இதில் நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம். நான் 54 வார்டில் நவீன்குமார், எனது பெயர் நவீன்குமார். 54 வார்டில் நாங்கள் அன்னதானமும் ப்ளஸ் ரத்ததானம் கொடுத்துள்ளேன் என்று சந்தோஷமாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பகுதி செயலாளர் அண்ணன் விருப்பாட்சிபுரம் ராமமூர்த்தி அவர்களின் ஏற்பாட்டில் வேலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் வேல்முருகன் அவர்களின் தலைமையில் வேலூர் இரத்த முகாம் நடைபெற உள்ளது. அதில் 51 பேர் இரத்த தானம் கொடுத்துள்ளனர். மீண்டும் கண் சிகிச்சை முகாம் மற்றும் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றுள்ளது. இன்று 51 பேர் வந்து நாங்கள் எல்லோரும் சேர்ந்து எல்லா வார்டும் சேர்ந்து 55, 56, 57, 53, 53வது வார்டு எல்லா நிர்வாகிகளும் சார்பாக 51 பேர் வந்து நாங்கள் பிளட் டொனேட் பண்ணியிருக்கிறோம். தளபதிக்காக நாங்கள் வந்து 26 வந்து சிஎம் ஆகிறதுக்கு முழு முயற்சியோடு நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்து எங்களோட முயற்சியை கொடுப்போம். தளபதி வந்து எப்போவுமே நல்லா இருக்கணுன்றதுக்காக நாங்கள் ரத்த தானத்தை கொடுக்குறோம். ரத்த தானம் கொடுக்கறது ரொம்ப சிறந்தது என்று எல்லாருமே சொல்லுவாங்க. அதுபடி நாங்கள் வந்து அண்ணன் சொன்னபடி ரத்த தானத்தை வந்து நாங்கள் மக்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு முயற்சி எடுத்துருக்கிறோம். இந்த மாதிரி எல்லாரும் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். விருப்பாட்சிபுரம் பாப்பம்மாள் மண்டபத்தில் வந்து நடைபெற்றுள்ளது. எல்லாரும் வந்து இந்த மெடிக்கல் கேம்பில் வந்து கலந்துக்கிட்டு பயனடைமாறு கேட்டுக்கொள்கிறேன். வேலூர் மேற்கு மாவட்டம் வேல்முருகன் அண்ணன் தலைமையிலும் விருப்பாட்சிபுரம் பகுதி செயலாளர் ராமமூர்த்தி அண்ணா தலைமையிலும் மற்றும் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் கலைமதி அவங்களோட தலைமையிலும் எங்களோட விருப்பாட்சிபுரத்தில் ரத்த தான முகாம், அதாச்சும் விஜய் அண்ணாவோட 51வது பிறந்த நாளை முன்னிட்டு இலவசமாக அனைவருக்கும் போய் சேரணுன்றதுக்காக 51 பேருக்கு மரக்கன்று மற்றும் 51 பேர் ரத்த தான முகாம் வந்து செய்ய வந்துள்ளோம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சின்ன வயசுலேருந்து விஜய் அண்ணானா ரொம்ப பிடிக்கும். அதனால் அவர் கட்சியில் ஈடுபாடோடு இருந்து எல்லாத்தையுமே நான் எங்களோட கட்சி சார்பாகவும் எங்களோட பகுதி சார்பாகவும் நாங்கள் இன்னும் முயற்சி பண்ணுவோம். 2026 விஜய் அண்ணா தான் சிஎம் ஆகணுன்றதுக்காகவே கடின உழைப்பும் போட்டு எங்களால் முடிஞ்ச ஒரு உதவியாக 51வது பிறந்த நாளை முன்னிட்டு சிறப்பாக செஞ்சுட்டு வரோம். எல்லாருக்கும் அன்னதானமும் இலவச ரத்த தானம், கண் சிகிச்சை முகாம் மற்றும் மரக்கன்றுகளை கொடுத்து எங்களோட செயற்குழு உறுப்பினர் கலைமதி முன்னிலையிலும் ராமமூர்த்தி அண்ணா முன்னிலையிலும் சிறப்பாக செஞ்சுன்னு வரன்றதை இன்னேற்றுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்.
தளபதி விஜய் அவர்களின் 51வது பிறந்தநாளை முன்னிட்டு வேலூர் மாவட்டம் விருபாட்சிபுரத்தில் நலத்திட்டங்கள் கண் அகர்வால் அவர்கள் சார்பாக கண் பார்வை, இலவச ரத்தன தான முகாம் 50 பேருக்கு அன்னதானம் எல்லாம் சிறப்பாக செய்து கொடுத்திருக்கோம். விஜய் அவர்கள் பல்லாண்டு வாழ 26 ஆட்சி அமைய எல்லா வல்ல இறைவனை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் தளபதி எப்பயுமே வந்து என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்ற டைலாக் எப்பயுமே சொல்லுவார். அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லா தமிழ்நாட்டு மக்கள் நெஞ்சிலையும் வந்துட்டு தளபதி வந்து கண்டிப்பாக வந்து இருந்துகிட்ருக்காரு. ஸோ 2026 எங்கள் தளபதி தான் வரணும் அப்படின்றது எங்களுடைய ஆசை, தமிழ்நாட்டு மக்களுடைய ஆசையும் கூட. ஸோ கப்பு முக்கியம் தலைவா. ஆள போறான் தமிழம் உலகம் எல்லாமே, வெற்றி மகன் வழிதான் இனிமே எல்லாம். வீரன்னா யாரு இந்த நாட்டுக்கு அவன் சொன்னானே, வாயில்லா மாட்டுக்கும் அடநீதியே அவன் தந்தானே. சொல்லி சொல்லி சரித்திரத்தில் பேர் பொறிப்பான், நெஞ்சில் அல்லில் காட்டில் நம்ம தேன் தெளிப்பான். இன்னும் உலக அங்க புக தமிழ் பாட பச்சை தமிழ் உச்ச தமிழே சிரி வாயானி அன்ப வந்தியாயனி ஆராயோ. தமிழன்னா யாரு என்னாலுக்கும் திமிர் ஏறுமே, காட்டையெல்லாம் கலந்து அவன் தின் அடையாளமே. தளபதி 26 தளபதி வாராயோ. வாராய வாராயோ, முதலமைச்சராக தளபதி வாராயோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லைங்க, லைக் பட்டன் அழுத்தி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனலின் நன்றி, வணக்கம்.